ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் மற்றும் அதன் உபகோவில்களில் கீழ் குறிப்பிட்ட காலி பணியிடங்களுக்கு இந்து மதத்தை சார்ந்த 18 வயது முதல் 45 வயதுக்கு உட்பட்ட தகுதியானவர்களை நேர்காணல் மூலம் தேர்வு செய்து இந்து சமய அறநிலைத்துறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டும் பணி நியமனம் செய்ய 25/11/2025 மாலை 5 மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. வேலையின் விவரம் என்ன அப்படின்னா, இளநிலை உதவியாளர், திருக்கோயில் பிரதான திருக்கோயில், சம்பளம் 18,500 58,600 ரூபா. காலிப்பணியிடங்கள் எண்ணிக்கை 10. குறைஞ்சபட்ச தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்கணும். அடுத்த வேலை கூர்கா பிரதான திருக்கோயில் 15,900 முதல் 50,400 வரை சம்பளம் கொடுக்குறாங்க. காலிப்பணியிடங்கள் எண்ணிக்கை 2. கல்வி தகுதி தமிழில் படிக்க எழுத தெரிஞ்சிருந்தால் போதுமானது. அடுத்த வேலை திருவலகு திருக்கோயில் பிரதான திருக்கோயில் 15,900 50,400 வரையும் சம்பளம் தராங்க. 4 பணியிடங்கள் தமிழில் படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும். அடுத்த வேலை கால்நடை பராமரிப்பாளர் பிரதான திருக்கோயில் 15,900 முதல் 50,400 வரை சம்பளம் தராங்க. காலிப்பணியிடங்கள் எண்ணிக்கை 2. தமிழில் படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும். அடுத்த வேலை பெரிய சன்னதி உடல் பிரதான திருக்கோயில் 18,500 முதல் 58,600 வரை சம்பளம் கொடுக்குறாங்க. காலிப்பணியிடங்கள் எண்ணிக்கை 1. தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருக்கணும். யாதொரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் நடத்தப்படும் இசை பள்ளிகளிலிருந்து இது தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்கணும். அடுத்த வேலை பெரிய சன்னதி வீரவண்டி பிரதான திருக்கோயில் 18,500 முதல் 58,600 வரை சம்பளம் தராங்க. காலிப்பணியிடங்கள் எண்ணிக்கை 1. தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருக்கணும். யாதொரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் நடத்தப்படும் இசை பள்ளிகளிலிருந்து இது தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்கணும். அடுத்த வேலை பெரிய சன்னதி சேமக்கலம் மற்றும் இதர வாத்தியங்கள் பிரதான திருக்கோயில் 18,500 முதல் 58,600 வரை சம்பளம் தராங்க. காலிப்பணியிடங்கள் எண்ணிக்கை 1. தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருக்கணும். யாதொரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் நடத்தப்படும் இசை பள்ளிகளிலிருந்து இது தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்கணும். அடுத்த வேலை தாயார் சன்னதி வீரவண்டி மற்றும் இதர வாத்தியங்கள் பிரதான திருக்கோயில் 18,500 முதல் 58,600 வரை சம்பளம் தராங்க. காலிப்பணியிடங்கள் எண்ணிக்கை 1. தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருக்கணும். யாதொரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் நடத்தப்படும் இசை பள்ளிகளிலிருந்து இது தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்கணும். அடுத்த வேலை உதவி யானைப்பாகன் பிரதான திருக்கோயில் 11,600 முதல் 36,800 வரை சம்பளம் தராங்க. காலிப்பணியிடங்கள் எண்ணிக்கை 2. தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருக்கணும். யானைக்கு பயிற்சி அளித்து கட்டுப்படுத்தி வழிநடத்தும் திறனுடன் யானைக்கு கட்டளையிட்டு கட்டுப்படுத்துவதற்கான மொழியை பேசும் திறனும் பெற்றிருக்கணும். அடுத்த வேலை செலவையாளர் பிரதான திருக்கோயில் 11,600 முதல் 36,800 வரை சம்பளம் தராங்க. காலிப்பணியிடங்கள் எண்ணிக்கை 1. தமிழில் படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும். அடுத்த வேலை கூட்டுபவர் உபகோயில் உறையூர் ஆலயத்தில் 10,000 முதல் 31,500 வரையும் சம்பளம் தராங்க. ஒரு காலிப்பணியிடம் தமிழில் படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும். அடுத்த வேலை கூட்டுபவர் உபகோயில் திருவெள்ளரை ஆலயத்தில் 10,000 முதல் 31,500 வரை சம்பளம் தராங்க. 2 காலிப்பணியிடம் தமிழில் படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும். அடுத்த வேலை கூட்டுபவர் உபகோயில் மேலன்பில் ஆலயம் 10,000 31,500 வரை சம்பளம் தராங்க. ஒரு காலிப்பணியிடம் தமிழில் படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும். அடுத்த வேலை கூட்டுபவர் உபகோயில் கீழன்பில் ஆலயம் 10,000 முதல் 31,500 வரை சம்பளம் தராங்க. 2 காலிப்பணியிடம் தமிழில் படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும். பணியிடங்களின் எண்ணிக்கை, பதவி உயர்வு, பணி ஓய்வு உள்ளிட்ட நிர்வாக காரணங்களுக்காக மாறுதலுக்கு உட்பட்டது. திருக்கோயில்களால் வெளியிடப்பட்டுள்ள மாதிரி விண்ணப்ப படிவத்தினை மட்டுமே உரிய சான்றிதழ் நகலுடன் பின்வரும் முகவரிக்கு விண்ணப்பிக்கணும். இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி 620006. விண்ணப்ப படிவம் மற்றும் இதர நிபந்தனைகள் அலுவலக வேலை நேரங்களில் தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீரங்கம் ranganather.hrce.tn.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோடு செஞ்சுக்கலாம். இதை தான் விண்ணப்ப படிவம் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வரிசை எண்ணில் என்ன வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேஷில் அந்த என்ன வேலையோ அது எழுதிக்கிங்க. விண்ணப்ப படிவத்தில் ஃபஸ்ட்டில் உங்களுடைய பெயர், பக்கத்தில் உங்களுடைய புகைப்படம், 2ல் உங்களோட தகப்பனார் பெயர், 3ல் தாயார் பெயர், 4ல் உங்களுடைய முகவரி டீட்டெயிலு, 5ல் அலைபேசி எண், 6ல் வாட்ஸ்அப் எண், 7ல் மின்னஞ்சல் முகவரி, 8ல் உங்களுடைய பிறந்த தேதி, 9ல் கல்வி தகுதி, 10ல் தொழில்நுட்ப கல்வி தகுதி,
11 பள்ளி கல்லூரி மாற்றுச் சான்றிதழ் விவரம், 12 மாற்றுச் சான்றிதழ் விவரம், 13 நீங்கள் எந்த வகுப்பை சார்ந்தவங்க அப்படிங்கிறத டிக் பண்ணிங்க. 14 வாக்காளர் அடையாள அட்டை எண் வந்து குறிச்சிங்க. 15 ஆதார் அடையாள அட்டை எண் வந்து எழுதிக்கங்க. 16 உடல் தகுதி சான்று எழுதிக்கங்க. 17 நன்னடத்தை சான்று இருக்கா என்னங்கிறத எழுதிக்கங்க. 18 முன் அனுபவம் சான்று எழுதிக்கங்க. 19 இதர தகுதிகள் இருந்தால் அதுவும் எழுதிக்கங்க. கீழே விண்ணப்பதாரர் கையொப்பம் அப்படிங்கிற இடத்துல கையெழுத்து போட்டுக்கிட்டு எப்போ நீங்கள் அனுப்புகிறீங்களோ அந்த டேட் எழுதிக்கங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ண விரும்புகிறவங்க இதை தெரிஞ்சுக்கங்க. பொதுவான தகுதிகள் வந்து தமிழில் நன்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து இந்து மதத்தை சார்ந்தவராக மட்டும் இருக்கணும். இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்கணும். 18 வயசுலேயே 45 வயசுக்குள்ளே இருக்கணும். பணியிடங்களின் எண்ணிக்கை, பதவி உயர்வு, பணி ஓய்வு உள்ளிட்ட நிர்வாக காரணங்களுக்காக மாறுதலுக்கு வந்து இந்த வேலை வந்து உட்பட்டது. அப்ளிகேஷன் வந்து ஸ்ரீரங்கம் ranganatha.hrce.tn.government.in இந்த வெப்சைட்டில் இருக்கும். ஒவ்வொரு பணியிடத்திற்கும் நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா தனித்தனியாக தான் விண்ணப்பிக்கணும். இணைக்கப்படும் சான்றுகளில் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றொப்பம் வந்து பெற்று அனுப்ப சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது எவ்வித குற்றவியல் நடவடிக்கையும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சான்றிதழ் நீங்கள் வாங்கணும். அதாவது PCC சர்டிஃபிகேட் எடுத்து வைக்கணும். விண்ணப்பதாரரால் வழங்கப்படும் சான்றுகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறைகளில் உண்மைத்தன்மை குறித்து பரிசீலனைக்கு வந்து உட்படுத்துவாங்க. 25/11/2025 தேதி மாலை 5 மணிக்குள் வரும் விண்ணப்பங்கள் பரிசீலித்து தகுதியான நபர்களுக்கு மட்டுமே நேர்காணலுக்கு வந்து அழைப்பு கொடுப்பாங்க. நேர்காணலுக்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்ட நாளில் சான்றுகளுடன் ஆஜராகணும். எவ்வித காலதாமதமோ காரணங்களோ வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உரையின் வரிசை எண் மற்றும் என்ன வேலைக்கான விண்ணப்பம் அப்படிங்கிறத மேலே கவர்லேயே எழுதி குறிப்பிட்டு அனுப்ப சொல்கிறாங்க. இதற்கு வந்து அஞ்சல் மூலமாக நீங்கள் அனுப்பலாம், நேரில் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். மேலும் வந்து 25 மதிப்புள்ள அஞ்சல் வில்லை ஒட்டிய சுய விலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடனும் அஞ்சல் உரையுடனும் இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டும்தான் வந்து பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். விண்ணப்ப படிவத்தில் விவரம் வந்து முழுமையாக வந்து பூர்த்தி செய்யாமல் இருந்தாலும், கேட்கப்பட்ட சான்றுகள் இணைக்கப்படாமல் இருந்தாலும் விண்ணப்பங்கள் வந்து நிலையிலேயே வந்து நிராகரிச்சிடுவாங்க. நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றவங்க, குற்ற நடவடிக்கை சம்மந்தப்பட்டவங்க, ஜாமீனில் கட்டுப்படுத்தப்பட்டவங்க, திருக்கோவிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவங்க, திருக்கோவில் குத்தைதாரர்கள் மற்றும் வாடகைதாரர்கள், அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களிலிருந்து விலக்கப்பட்டவங்க, தீர்ப்பு கடனாளிகள் ஆகியோருக்கு வந்து விண்ணப்பிக்க வந்து தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்படும் பயனாளர் இக்கோயிலின் உபகோயில்களுக்கும் மற்றைய பணிகளுக்கும் பணி மாறுதல் செய்யப்படுவாங்க. விண்ணப்பதாரர் தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறைக்கு சட்ட விதிகளுக்கு உட்பட்டும், திருக்கோவிலில் தொன்று தொட்டு கடைபிடிக்கப்படும் பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள் மற்றும் திருக்கோயில் நிர்வாகத்தினரால் அவ்வப்போது பிறப்பிக்கப்படுகின்ற உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டும் பணிபுரிய கடமைப்பட்டவர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரரால் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் சரியானவை என உறுதியளிக்கணும். தவறான தகவல் அல்லது போலியான ஆவணங்கள் ஏதேனும் அளித்து பணி நியமன ஆணை பெறப்படும் பட்சத்தில் எவ்வித முன் அறிவிப்புமின்றி பணி நீக்கம் செய்து சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு வந்து உட்படுத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதர விவரங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா அலுவலக நேரங்களில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பணி நியமனம் நடவடிக்கை அனைத்து வந்து அரசால் அவ்வப்போது பிறப்பிக்கப்படும் அரசாணைகள் மற்றும் சுற்றறிக்கைகளுக்கு அவ்வப்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கும் நீதிமன்ற உத்தரவுகளுக்கும் கட்டுப்பட்டது. இந்த தகவல் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிங்க. இதற்கான வெப்சைட்டும் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நாம் கொடுக்குறோம். அதுவும் வந்து நீங்கள் பயன்படுத்திங்க. நன்றி.